Happy morning, students. Today we are going to learn about multiples. Multiples definition and the examples of multiples. Let us see the definition. A multiple of a number is the product obtained when the given number is multiplied by the same or any other number. ஸோ இங்கே மல்டிபிள்ஸோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஃபனிஷனை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகேவா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி while I am explaining the examples. Okay, let us listen the example. So first example is 4 into 4 equal to 16 கொடுத்துருக்காங்க. A multiple of a number is the product obtained. So multiple of a number multiply பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற என்ன நம்பர் இருக்கு? 16ன்ற நம்பர் இருக்கு. So when the given number is multiplied. So given number இங்க என்ன இருக்கு? 4ன்ற நம்பர் இருக்கு. So அந்த 4 என்ன பண்றோம்? is multiplied by the same. So same 4 ஆல multiply பண்ணும்போதோ or any other number ஏதாவது இங்கே 4 given number அதை ஏதாவது எனி அதர் நம்பர்ன்ற போது நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்? 3ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3யோட மல்டிப்ளை பண்ணும்போதோ கிடைக்கிற ஆன்சர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டிபிள்ஸ். அதாவது 16ம் 12ம் மல்டிபிள்ஸ் அப்படின்னு இங்கே சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் 4 4s are 16, 3 4s are 12ன்னு இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்? 12 is a multiple of 3. ஸோ 12ன்றது 3யோட மல்டிப்பிள் as well as 4ஓட மல்டிப்பிளும் கூட. ஓகே, அண்ட் 12 is also a multiple of 4. ஸோ இப்போ உங்களுக்கு சம் எப்படி கேட்பாங்கன்னா find the 5 multiples of 5 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. find the 5 multiples of 5. so just write the 5 table. 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25 அப்படின்னு நீங்கள் 5 ஸ்டெப்ஸ் எழுதுனா போதும். தட்ஸ் ஆல். சிம்பிளாக சொன்னோன்னா மல்டிபிள்ஸ்னால் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை நல்லா தரோவாக மக்கப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த கிளாஸில் மட்டும் இல்லை, ஹையர் கிளாஸஸில் கூட உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ். ஓகே, லெட் அஸ் டேக் அ நெக்ஸ்ட் டாபிக், common multiples. common multiples definition பாருங்க. the multiples that are common to two numbers are their common multiples. so இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த காமன் மல்டிபிள் ஆஃப் 9 and 12. 9க்கும் 12க்கும் காமன் மல்டிபிள் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும் மல்டிபிள்ஸ்னால என்னென்ன எழுதுவீங்க? டேபிள்ஸ் எழுதுவீங்க. ஸோ 9 டேபிளை ஃபஸ்ட் எழுதுங்க. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are 81, 9 10s are 90 அப்படின்னு 9 டேபிளோட ஆன்சர்ஸ் எழுதிடலாம். தென் 12 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12னா 12 டேபிள் எழுதணும். 12 1s are 12 up to 120 வரைக்கும் தான் எழுதணுமான்னா இல்லை, இதுக்கு மேலேயும் எழுதலாம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு போதும். ஓகே, ஸோ 10 ஸ்டெப்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே, இந்த 9க்கும் இந்த 12க்கும் 9 டேபிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12லையும் எந்த நம்பர்ஸ் சேம் நம்பர்ஸாக வருதோ தட் இஸ் காமன் நம்பர்ஸாக இருக்கோ அதுதான் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 and 12ன்னு சொல்கிறாங்க. ஸோ 9க்கும் 12க்கும் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குது? 36. ஸோ அந்த நம்பரை நான் சர்க்கிள் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 காமனாக இருக்குது. ஸோ அந்த நம்பரை நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஸோ த ஆன்சர் இஸ் common multiples. The common multiples of 9 and 12 are 36 and 72. இது 36 72 மட்டும்தான் வருமானா? கிடையாது. இது நம்பர்ஸ்க்கு எண்டிங்கே கிடையாது, இது போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சம்மில் நமக்கு 2 மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஸோ காமன் மல்டிபிள்ஸ்னால் என்ன? எனி 2 மல்டிபிள்ஸ். எந்த 2 மல்டிபிள்ஸ்? 2 தான் கொடுப்பாங்களா மேம் அப்படின்னா இல்லை, மோர் தேன் 2 நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க பாரு. 2 நம்பர்ஸ் ஆர் தேர் காமன் மல்டிபிள்ஸ். 2 நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், இல்லை மோர் தேன் 2 நம்பர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காமன். எல்லாத்துக்கும் கொடுக்குற கிவன் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேமாக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, then next topic is least common multiples. least
காமன் மல்டிப்பிள். இந்த லீஸ்ட் காமனில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LCM அப்படின்றத கிடைக்கும். ஸோ LCMன்றதோட டெஃபனிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் LCM? நத்திங். லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த காமன் மல்டிபிள்ஸில் ஃபர்ஸ்ட்டு எந்த நம்பர் உங்களுக்கு காமனாக வந்துச்சு? தட் இஸ் சேமாக வந்துச்சு. 36 தான் சேமாக வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 72 சேமாக வந்துச்சு. ஸோ இது ரெண்டுலையும் எந்த நம்பர் லீஸ்ட் நம்பர்? 36 தானே லீஸ்ட் நம்பர். ஸோ இந்த லீஸ்ட் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 36 தான் இங்கே என்னது? லீஸ்ட் காமன் மல்டிப்பிள். அதுதான் இங்கேயும் எக்ஸ்ப்ளனேஷனில் டெஃபனேஷனில் கொடுத்துருக்காங்க. LCM ஆஃப் 2 or more given numbers is the smallest number which is divisible by all the given numbers. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த 36 வந்து கொடுத்துருக்க given 9ஆலையும் 12ஆலையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் இல்லாமல், அதாவது ரிமைண்டர் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 36 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதே இது தட் இஸ் 4ன்றது வந்து கோஷன்ட். அதே மாதிரி 36 12ஓட டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ என்ன காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸில் சொல்கிறாங்க? லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 or more given numbers is the smallest number. That is 36 is a smallest number which is divisible by all the given numbers. So given number அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? divided by 9 divided by 12 டிவைட் ஆகும். அதாவது இந்த 36ன்றது 9ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸோட டெஃபனிஷன். தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள், லெட் us see one more examples of least common multiple. Find least common multiple, அதாவது LCM of 4 and 6. 4க்கும் 6க்கும் நமக்கு LCM ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபைண்ட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4ஓட மல்டிபிள்ஸை ஃபஸ்ட் எழுதிக்குவோம். தட் இஸ் ரைட் 4 டேபிள். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. 6ஓட மல்டிபிள்ஸ் எழுத போகிறோம். தட் இஸ் ரைட் 6 டேபிள். ஸோ 4 டேபிள் தென் 6 டேபிள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு காமனாக இருக்க சேமாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்குலோ அல்லது ஸ்கொயரோ போட்டு எழுத போகிறோம். ஓகே, தட்ஸ் யுவர் விஷ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். 12 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ பாக்ஸ் போட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு எனக்கு காமனாக எங்கே என்ன நம்பர் கிடைக்குது? 12 வருது. தென் 24 கிடைக்குது. தென் 36 கிடைக்குது. ஸோ நான் அதை எழுதிடுறேன். காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 6 ஈக்குவல் டு 12, 24, 36. ஸோ இது வந்து காமன் மல்டிபிள்ஸ் தான். எனக்கு தேவை என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 6னா என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? காமனாக சேமான நம்பர் 12. ஸோ அந்த 12 தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.